ஐயா எஸ்பி வேலுமணி, உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடியார் 3 டைம் வந்து பிரச்சாரம் பண்ணார். உங்கள் தொகுதி நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாதுஇருந்தால் உங்களால் நீங்களும் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க, நீங்களும் தோற்று போயிருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் கூட இருந்து உங்களுக்காக ஓட்டு கேட்டு எல்லாம் பண்ணி செஞ்சு எலெக்ஷனில் ஜெயித்த உடனே என்ன பண்ணிட்டீங்க, 3 நயவஞ்சகனும் ஒன்றா சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன்ட்டு போயிட்டீங்க. செந்தில் பாலாஜிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், செங்கோட்டையனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ரொம்ப வீராவேசமாக பேசுனீங்க செந்தில் பாலாஜி 5 கட்சி அமாவாசைன்னீங்க. அப்போ நீங்கள் யார் 10 கட்சி பௌர்ணமியா? ஜெயிக்கிறவரில் இங்கே கூட இருந்த ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டேன் 5 கோடி பணத்தை வாங்கின்னு 3 பேரும் கும்பல் சேர்ந்து போயிட்டீங்க. நீங்கள் போய் ஏவெடுத்ததும் இல்லாத இருக்கிற 2 பேர் நல்லவங்க சேர்த்து கூட கூட்டி போட்டீங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற 10 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் நீங்கள் மட்டும் தான் ஜெயிச்சுக்கிறீங்க. தேர்தல் பொறுப்பாளராக அவங்க தானே போட்டீங்க. நீங்கள் ஒரு ஆணையம் பிடுங்கலையே. என்ன பிடிங்கிட்டாங்க கோயம்புத்தூரில்? நீங்கள் பிடிங்கிருந்தீங்கன்னா அந்த 9 தொகுதியில் இன்னும் 2 ஆச்சும் வந்திருக்குமே. நீங்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவார், நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. தோத்துட்டா மற்றவங்களாம் தோத்துட்டோன்னு படியை தூக்கி எடப்பாடியார் மேலே போட்டுற வேண்டியது. ஒரு சாதாரண தொண்டையா, நான் சோத்துக்கு வழி இல்லாதவன். 73லேருந்து இன்னும் நான் தொண்டனாக தாங்கிறேன். ஏன் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க? எப்படியா உங்களுக்குலாம் மனசு வருது? இதெல்லாம் பாவமாக தெரியலையா உங்களுக்கு? என்னப்பா அங்கே போய் என்னத்தை வாரிக்கு போகிறப்பா? என் ஒரு 5 வருஷம் அமைச்சர் பதவி இல்லாதான் இருக்குதா? வெற்றி தோல்வி ஒரு கட்சிக்கு சகஜம். நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கட்சியில் இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஒரு முறை தோற்றா உடனே ஓடி பிடிக்கலோ? கேட்டு வச்சுக்கிற பணத்துக்கும் திருட்டு பணத்துக்கும் ஊழல் பண்ணதுக்கும் பாதுகாப்பு வேணும். அதுக்காக போய் மந்திரி பதவி வாங்கிக்கிறதுக்கு அந்த விஜயபாஸ்கர் சொல்கிறான், அந்த முண்டகனை. அவன் என்னான்றான், சபாநாயகர்கிட்ட போய் மனு கொடுக்குறான். அந்த ஆகாவளி என்னான்னு கொடுக்குறான், இபிஎஸ் மேலே வந்து கட்சி தாவல் தடை சட்டம் போடணுமா. ஏன்டா லூசு, அவர் எந்த கட்சிக்கு போய் மாறி போய் ஓட்டு போட்டார்? இவனுக்கு மயில் இருக்குதா என்னன்னு ஒன்றுமே தெரியல. யார் யார் மேலே என்னன்னு மனு கொடுத்துனே ஒன்றுமே தெரியல. அவர் மேலே போய் கட்சி தாவல் சட்டம் போட்டு போடுன்றான். இந்த லட்சம் தலைவெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவன். இவனெல்லாம் நினச்சாவே சிரிப்பாக வருது. யார் மேலே போய் கேஸ் கொடுக்க சொல்கிறான் பாருவேன், மனு கொடுக்குறான் பாருவேன். இந்த நயவஞ்சனுங்க இந்த திருட்டு பசங்க போனதுனால தயவு செஞ்சு நீங்கள் மனசு விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க. என்னை மாதிரி கோடி தொண்டன் பூரா உங்கள் பின்னாடி தான் இருக்கிறோம். தைரியமாக எது நடந்தாலும் தைரியமாக முடிவெடுங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். என்னை மாதிரி அடிமட்ட தொண்டன் அத்தனை பேர் உங்கள் பின்னாடி இருக்கிறோம். இந்த நயவஞ்சகர்கள் 25 பேரால் நீங்கள் போனால் போய் போகிறாங்க, எதுவும் பயப்படாதீங்க. நீங்கள் தைரியமாக இருக்க ஐயா. தொண்டர்களுடைய ஆதரவு என்றைக்கும் உங்களுக்கு உண்டு.